ஹாப்பி சண்டேன்னு சொல்லுவோம் இல்லையா, ஓய்வு நாள் அப்படின்னா மன மகிழ்ச்சி நாள். எல்லாத்தையும் மறந்து ஓடி ஓடி உலகத்துக்காக ஓடி 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 ஸோ இந்த தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நாள். அதுவும் காலையில் பொதுவாக சொல்லுவாங்க, தேவனை அறியாத சொல்லுவாங்க, இன்றைக்கி யார் மூஞ்சில் முடிச்சுன்னு அப்படிம்பாங்க. ஆனால் ஆண்டவர் மூஞ்சில் முடிக்க கற்றுனவருக்கு வாரத்தில் தேவனுடைய வீட்டில் அவருடைய சத்தத்தை கேட்க, அவரை பார்க்க, இப்படி தேவன் அந்த அவர் நமக்கென்று நியமித்த நாளிலே அவரை ஆராதிக்க, நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்க, ஆவிக்குரிய மன்னாவினாலே இந்த உலகத்தில் மெய் ஞானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த அதிகாலை நேரத்திற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன சப்ஜெக்டை நம்ம பார்ப்போம். அதாவது லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனம். லூக்கா 6:38. அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அறுத்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். இதுல ஒரு நிறைய விஷயத்தை அதுக்குள்ள வச்சிருக்காரு. ஸோ இதுதான் டைட்டில். இதுதான் இந்த டைட்டிலில் இப்போ ஃபஸ்ட்டு முதல் செய்தியை பார்க்குறோம். அடுத்து இதனுடைய தொடர்ச்சி 2வது செய்தி, 2வது ஆராதனை. அப்போது அதை எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, இந்த ரெண்டையுமே நீங்கள் பாருங்கள், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்போ இந்த வசனத்தில் ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, கொடுங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறாரு? கொடுங்கள். இப்போ கொடுங்கள்னு ஸ்டார்ட் பண்றவரு அடுத்து என்ன சொல்றாரு? படிங்க, தொடர்ந்து படிங்க. கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்க, இங்க அவர் கொடுக்கப்படும் சொல்றாரு. அதாவது நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் கொடுக்கிறேன்னு சொல்றவரு முதல்ல கொடுன்னு சொல்றாரு. அப்போ என்ன, நான் உனக்கு கொடுக்குறேன் ஆனா நீ கொடு அப்படிங்கிறாரு. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் எத்தனையோ முறை இந்த வசனங்களை நான் படிச்சிருக்கிறேன். இந்த 25 வருஷத்துல 10 வருஷம் சபை ஊழியம், முன்னாடி சுவிசேஷ ஊழியம், ஊழியரை சார்ந்த ஊழியம். ஆனா இந்த வசனத்துல எவ்வளவு விஷயத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். கொடுக்கப்படுங்கிறாரு, ஆனா கொடுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் சம்டைம்ஸ் யோசிப்பேன், இருந்தா தானே கொடுக்க முடியும், இல்லையே. அப்படி எத்தனையோ முறை நான் தவறு செய்திருக்கிறேன். இல்லையே, இருந்தால் தான் நான் கொடுக்க முடியும். இத யோசிக்கும் போது அவர் அடுத்து சொல்றாரு, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்து அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். பாருங்க, அடுத்து சொல்றாரு, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. சரிந்து விழும்படி மடியிலே போடுவார்கள். அதாவது அவர் சொல்றாரு கொடுக்கப்படும் சொன்னாரு, நம்ம கிட்ட கொடுங்கள்னு சொன்னாரு. ஆனா எப்போ நான் கொடுக்கக்கூடிய அந்த திராணி இல்லை, கொடுக்கக்கூடிய அந்த மனம், கொடுக்கக்கூடிய பணம் இல்லை, அந்த கொடுக்கக்கூடிய மனம். அவர் சொல்றாரு, அந்த கொடுக்கக்கூடிய இருதயம் எனக்குள்ள வரும் பொழுது அவர் எப்படி கொடுப்பார் அப்படின்னா, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அவர் கொடுப்பார். அதனால்தான் அந்த வசனத்துல என்ன சொல்றாருன்னா, பணத்தினுடைய அளவை அவர் அங்க ஃபோக்கஸ் பண்ணல, விசுவாசத்தினுடைய அளவை தான் ஃபோக்கஸ் பண்றாரு. அது படிங்க. அடுத்து தொடர்ந்து, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும். அதுதான் விசுவாச அளவு. நான் எந்த அளவினால் அளக்கிறேனோ
நேற்று கிராம ஊழியத்தில் அந்த அன்பை குறித்து பார்த்தோம். மிகவும் அன்பு கூர்ந்தாளே, ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஸ்திரீயை குறித்து சாட்சி கொடுக்குறாரு அந்த வீட்டு ஜெப கூட்டத்தில். இவள் என்னிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தாளே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிறார். அவள் என்னென்ன பாவம் செஞ்சாங்கிற லிஸ்ட் அவர் சொல்லலை. இவள் என்னிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தபடினால இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அன்பினுடைய அளவு அது போல இங்க விசுவாசத்தினுடைய அளவு. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ, தேவனை குறித்து என் மைண்ட்ல என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன், இவர் எப்படிப்பட்டவர், இவர் எப்படி என்னை ஆசீர்வதிக்கிறவர், இப்படி அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன? அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல நம்ம லைஃப்ல வந்து பார்த்துச்சுன்னா, அதுக்கு முன்னாடி இந்த மத்திய 14வது அதிகாரத்தை படிக்கும்போது எடுக்க வேண்டாம், அதுல 5 அப்பம் 2 மீன் கொண்டு ஆண்டவர் எவ்வளவு பேருக்கு போஷித்தாரு? 5000 பேர் மேல. இப்ப 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு அப்படிங்கறத சீஷர்கள் அவர்கிட்ட சொல்றாங்க. இங்க வந்து வெறும் 5 அப்பம் 2 மீன் தான் ஒரு சின்ன பையன்கிட்ட இருக்குது, வேற எதுவும் இல்லை, வேற எதுவும் இல்லை. ஆனா இங்க 5000 பேருக்கு போஷிக்கணும், 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு, வேற இல்லை, அதனால அதை போஷிக்க முடியாது அப்படின்னு மனுஷன் முடிவு பண்றான். அவங்க சீஷருக்கு சொல்றாங்க, இல்ல வேற இல்ல, 5 மீனை வச்சு 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு கொடுக்க முடியாது, அது நடக்காது, அதனால இதை நம்ம பயன்படுத்த முடியாது, அதனால இல்லைங்கிற வார்த்தை பயன்படுத்துறாங்க. நீங்க மத்திய 14 படிச்சு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு வரும். இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் சொல்றாரு, அந்த 5 அப்பம் 2 மீனை எடுத்துட்டு வாங்குறாரு. அவங்க சொன்னது என்ன சொன்னாங்க? இல்லை அப்படின்னாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதை எடுத்துட்டு வா அப்படிங்கிறார். இப்போ அதை பிளஸ் பண்றாரு. இந்த 5 அப்பம் 2 மீன் அவரிடத்தில் அவருடைய கைகளில் கொண்டு வரப்படுகிறது. கொண்டு வரும்போது அவர் அந்த 5 அப்பம் 2 மீனை பிளஸ் பண்றாரு. இப்போ இந்த 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு கண்டிப்பா போஷிக்க முடியாது, அதான் உண்மை. அதனால தான் அவங்க இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இல்லைன்னு சொன்னாலும் அந்த 5 அப்பம் 2 மீனை நீ குடு அப்படிங்கிறாரு, எனக்கு குடு அப்படிங்கிறாரு. ஏன் அவர் கேட்கிறார் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. அது எப்படி கொடுப்பாராம்? அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி. இப்போ இந்த 5 அப்பத்தை அவன் டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்து வந்திருப்பான். இப்போ அங்க அவர் கையில போன பிறகு அவர் அதை பிளஸ் பண்றாரு, அதை ஆசீர்வதிக்கிறார். அதை ஆசீர்வதித்த பிறகு அவங்க சாப்பிட்றாங்க. 5000 பேர் சாப்பிட்றாங்க, புருஷர்கள் பிளஸ் ஸ்திரீகள் பிள்ளைகள் எல்லாருமே சாப்பிட்றாங்க. இப்போ சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அது ஓகே, சாப்பிட்டுட்டாங்க, திருப்தி அடைச்சிட்டாங்க. இப்போ அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது முக்கியம் இல்லை. இப்போ வேறு ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க சொல்லும்போது இல்லை அப்படிங்கிற வார்த்தையை மேஜராக ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ என்கிட்ட இல்லை அப்படின்னா என்னால் கொடுக்க முடியுமா? ஹலோ, என்கிட்ட இல்லை, என்னால் கொடுக்க முடியுமா? இப்போ 5 அப்பம் 2 மீன் தான் இருந்துச்சு. இப்போ நான் இல்லைன்னு தான் பேசிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அவர் கொடு அப்படிங்கிறாரு. அவர் சொன்னதுனால நான் கொடுத்தேன். கொடுத்ததுக்கு பிறகு அது பிளஸ்ஸிங் ஆக ஆரம்பித்தது, அது ஆசீர்வதிக்கப்பட்டது. அது ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு அது 5000 பேருக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாறினது. அதோடு அவர் முடிக்கல, அவருடைய பிளஸ்ஸிங் அதோடு அவர் நிறுத்தலை. அதனுடைய பிளஸ்ஸிங்குடைய தொடர்ச்சி என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கொடுக்கக்கூடிய இருதயம், அந்த 5 அப்பம் 2 மீன் இருந்தாலும் அதிலே நான் தேவனுக்கு அதை தெரியப்படுத்துவேன், அதை கொடுப்பேன் என்று சொல்லி கொடுத்ததுனால கர்த்தர் அந்த டிஃபன் பாக்ஸில் இருக்கிற 5 அப்பத்தில் 5000 பேருக்கு போஷித்தது மட்டுமல்லாமல் மீதியானதை 12 கூடைகளில் நிரப்ப செய்தார். அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கொடுக்க முடியல அப்படிங்கிறது எப்போ தோணும்னா, என்கிட்ட பேலன்ஸ் இல்லை அதனால கொடுக்க முடியல, இல்லைங்கிற எண்ணம் இருந்ததுனால கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாச்சு. ஆனால் இல்லை அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் கொடுக்கணும் அப்படிங்கிற இல்லைங்கிற சூழ்நிலை இருந்தாலும் கொடுக்கணுங்கிற மனம் இருக்கும் பொழுது, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குது ஆனாலும் நான் கொடுப்பேன், நான் என்னுடைய உத்தமத்தில் உறுதியாக இருப்பேன் என்று சொல்லி அந்த 5 அப்பத்தை அவர்கள் கொடுத்த பொழுது கர்த்தர் 12 கூடைகளில் அந்த பேலன்ஸ்
எடுக்க உதவி செய்தார். 12 கூடையில பேலன்ஸ் எடுத்திருக்காங்க. மீதியான துணிக்கைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னா, நான் எப்போ தேவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மகனாக மகளாக மாறுகிறேனோ அப்பதான் என் லைஃப்ல பேலன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். மீதம் எடுக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுப்பார். என் வாழ்க்கையில நான் இல்லை இல்லைன்னு சொல்ற வரைக்கும், நான் தேவனிடத்துல இல்லை 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 என்னால இல்லை என்னால முடியல ஏகப்பட்ட பிரச்சனைன்னு சொல்ல 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 தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இங்கே இல்லாத சூழ்நிலையிலும் இருப்பதை கொடுக்கக்கூடிய அந்த மனநிலைமை அங்கே காணப்பட்ட போது அங்கே என்ன சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா, கொடுக்க முடியாத, மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாத, மீதம் எடுக்க முடியாத நிலைமையில் காணப்பட்ட அந்த டிஃபன் பாக்ஸ் அநேகரை போஷிக்கக்கூடிய திரளான பேலன்ஸ் இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸ் அது மாறிடுச்சு. அல்லேலூயா. 12 கூடைகள் நிரப்பத்தக்கதாக திரளான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட டிஃபன் பாக்ஸ் அது மாறிடுச்சு. அதாவது பேலன்ஸ் இல்லை, என்கிட்ட இல்லை அப்படிங்கிற வார்த்தை போய் இப்போ அந்த 12 கூடைகள் நிரம்பின அப்பங்களை கொண்டு எத்தனை பேருக்கு போஷிக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் வெறும் 5 அப்பத்தை வச்சுட்டு அல்லோல் பட்டுக்கிட்டு இருந்த அவர்களுக்கு இப்பொழுது 12 கூடை மீதம் கிடைத்திருக்கிறது. காரணம் அவர்கள் கொடுத்தார்கள். அல்லேலூயா. எப்போ என்னுடைய இருதயம் கொடுக்கிற இருதயமாக மாறுமோ அப்பொழுது கர்த்தர் என்னுடைய பங்கை ஆசீர்வாதத்தின் பங்காக மாற்றி என் லைஃப்ல கர்த்தர் எனக்கு பேலன்ஸ் இருக்க செய்வார். ஐ ஹாவ் த பேலன்ஸ், என்கிட்ட மீதி இருக்கு. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல பேலன்ஸ் எவ்வளவு வந்தாலும் பேலன்ஸ் கிடையாது. ஆனா கர்த்தருக்கு சொல்றாரு, நான் மீதம் எடுக்க செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க நமக்கு அந்த 5000 பேருக்கு போஷித்தது முக்கியம் அல்ல, மீதியான 12 கூடைகள் தான் முக்கியம். இந்த பேலன்ஸ் தான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். இதற்கு உதாரணமாக 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து படிக்கும்போது நீங்க பைபிள்ல 453வது பக்கம் எடுத்துங்க. நல்ல கவனமா கவனிங்க. உங்க இருதயம் திறக்கப்பட்டால் மட்டும்தான் தேவன் கொடுக்கக்கூடிய அந்த மேலான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். உங்க இருதயம் திறக்கப்படும், அதான் மெயின், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த நாட்களில் கர்த்தர் அப்படிப்பட்ட அனுபவங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நம்முடைய இருதயங்கள் திறக்கப்படும், மேலான காரியங்களை கர்த்தர் செய்வார். இங்க வசனம் சொல்லுகிறது, 10வது வசனம், அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். முதல்ல என்ன கேட்டான்? தண்ணி கேட்டான். 2வது என்ன கேட்டான்? இப்ப தண்ணி கேட்ட உடனே அவனுக்கு பிரச்சனை இல்லை. தண்ணி என்கிட்ட இருக்கு, தண்ணி கொடுத்துடலாம். வீட்டில் பானையில் அங்கங்கே எல்லாம் தண்ணி இருக்கு, தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. அதனால தண்ணி தானே கேட்டாரு, தண்ணியை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தண்ணி எடுக்க உள்ள போகுது. அந்த அம்மா தண்ணி எடுக்க உள்ள போகும்போது அந்த அந்த ரன்னிங்லே அந்த வீட்டுக்கு ஸ்லோவா அந்த அம்மா வீட்டுக்குள்ள தண்ணி எடுக்க போகும்போதே அடுத்த லைன் பின்னாடி ஆரம்பிக்கிறாரு, அப்படியே ஒரு அப்பமும் எடுத்துருவான். இங்கதான் அவன் ஸ்டக்காகி நிற்கிறான். ஏன்னா தண்ணி என்னால கொடுக்க முடியும், அப்ப என்னால கொடுக்க முடியாது. ஆமா, இந்த காரியத்தை என்னால செய்ய முடியும், அந்த காரியத்தை என்னால செய்ய முடியாது அப்படின்னு அவ சொல்றான். ஏன்னா அவளுடைய சிச்சுவேஷன் அவ கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றா. அவ என்ன கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றா அப்படின்னா, அதற்கு அவள், பானையிலே ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், சத்தியமா சொல்றேன். அவ சத்தியம் பண்றான். எங்ககிட்ட என்னதான் இருக்குது? ஒரு பிடி மாவு, கலயத்தில் கொஞ்சம் எண்ணெய். இப்போ இந்த 12வது வசனத்துல அவ என்ன டிக்ளேர் பண்ற அப்படின்னா, இல்லை.
இப்போ இவர் கேட்குறாரு, தண்ணி கேட்டார், ரெடி நான் கொடுக்குறேன். அப்பம் கேட்குறாரு, அப்பத்துக்கு அவள் என்ன ஆன்சர் பண்ணுறா? இல்லை அப்படின்னு ஆன்சர் பண்ணுறா. இல்லைன்னா கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? இல்லைன்னா கொடுக்க முடியாது. அதான் உண்மை. இல்லைன்னா அதுக்கப்புறம் கேட்க முடியுமா? மெட்ராஸில் நாங்கள் ஒரு 4 பாஸ்டர்ஸ் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். கரெக்டாக 3:30 மணி பசிக்கிற டைமில் போயிருந்தோம். அப்போ 4 பேர் உட்காந்துருக்குறோம். நல்ல அருமையான நல்ல டீ, சூப்பராக இருக்குது டீ, நல்ல வாசனையான ஒரு டீயை போட்டு 4 கிளாஸ் அழகாக கொடுத்தாங்க. இப்போ நாங்களாம் பசியில் இருக்கிறோம். எங்களை கூப்பிட்டு போன பாஸ்டர் என்ன சொன்னார்? அங்கே நமக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, சாப்பிட்றலாம். சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, சாப்பிட்றலாம். அங்கே போனால் அங்கே சாப்பாடு இல்லை, சாப்பாடு இல்லை. நம்ம சாப்பாடு ரெடியாக இருக்குன்னு சொன்னால் பாஸ்டர் அப்படியே கண்ணை தள்ளிட்டு முழிக்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு யோசனை பண்ணுறாரு. இப்போ என்ன நீங்கள் சொன்னீங்க, சாப்பாடு கூட இல்லையே அப்படின்னு அங்கே சொல்ல முடியாது. அதனால் அவங்கெல்லாம் உட்காந்துருக்குறாங்க, எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ அவங்க நல்ல சூடாக காஃபி வந்துச்சு. காஃபி வந்தோடனே முடிஞ்சு போச்சு. சரி நமக்கு சாப்பாடு கிடையாது, கட்டு அப்படின்னு. இப்போ அந்த காஃபியை குடிக்கும்போது குடிச்சு முடித்தோடனே என் கூட இன்னொரு பாஸ்டர் குடியாது இருந்தார். அவருக்கு கொஞ்சம் பசி அதிகமாக இருந்துச்சு. அவர் அந்த சிஸ்டர்கிட்ட கேட்டார், சிஸ்டர் இன்னொரு கிளாஸ் காஃபி கிடைக்குமா? இன்னொரு கிளாஸ் காஃபி, ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அது. அவர் சொன்னார், இன்னொரு கிளாஸ் 1 more கப் கிடைக்குமா காஃபி? அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லைங்க ஐயா, ஏன்னா கரெக்டாக அதுதான் போட்டிருந்தேன், அதனால் போட்டது கரெக்டாக அவங்க 4 பேருக்கு சரியாக வந்துச்சு, அதை ஃபுல்லாக கொடுத்துட்டேன். வேறு காஃபி இல்லை, வேறு காஃபி இல்லை. அவர் கேட்டார், கிடைக்கல, அந்த காஃபி கிடைக்கல. ஆமாம், அவர் கேட்டார், இல்லைன்னு வந்ததுக்கப்புறம் அங்கே ஃபர்தராக எதுவுமே பேசலை. ஓகே, நோ ப்ராப்ளம், அவ்வளோதான். ஆனால் இங்கே இந்த அம்மா சொல்லுது, இங்கே ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே இல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை. அதுதான் இந்த அம்மாவும் சொல்லுது, இல்லை இல்லை அப்படிங்கிற வார்த்தையை இந்த அம்மா பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர், ஏன் லைஃப்பில் நான் கூட வாழ்க்கையில் கஷ்டங்கள் தீராமலே போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அநேக மாதங்கள், அநேக வருஷங்கள், அநேக சூழ்நிலைகளில் நான் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த காரியங்களில் ரொம்ப ஷார்ட்டேஜ் வரும்போது முடியலையே, இல்லையே அப்படின்னு பல முறை நான் அந்த தவறை பண்ணியிருக்கேன், பல முறை பண்ணியிருக்கேன். நினச்சி பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கு. அதை ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, அந்த தவறு பண்ணும்போது எப்படி இருந்தேன், இப்போ நான் தவறு பண்ணாமல் இருக்கும்போது இப்போ எப்படி இருக்கேன், அதை சொல்கிறதுக்காக தான் அதை சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. அன்றைக்கி தவறு பண்ணும்போது அவ்வளோ பணம் எனக்கு வந்துச்சு, ஆனாலும் இல்லை, பேலன்ஸு இல்லை, அதான் உண்மை, இல்லை இல்லை இல்லை. ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இல்லை, அவர் சொன்ன வார்த்தையின்படி செயல்பட நான் ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. அல்லேலூயா, கர்த்தர் சாட்சி, எனக்கு இல்லைங்கிற சூழ்நிலை இன்னைக்கு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், ஆண்டவர் அப்படி மாற்றிருக்கிறார், அதான் உண்மை. எனக்கு இல்லைங்கிற சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் என்ன கொஞ்சம் தூரமாக்கியிருக்கிறார். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதிலிருந்து ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வைத்திருக்கிற மேலான நன்மைக்குள்ள நம்மளை கொண்டு போவார். இந்த அதிகாலை வேளையில் இந்த ஸ்திரீ சொல்கிறா இல்லை அப்படின்னு சொல்கிறார். இல்லைன்னு சொல்லும்போது தான் பயம் வருது. ஐயோ, நான் என்ன பண்ண போகிறது தெரியலையே, நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, நிறைய செலவு இருக்குது, இவ்வளோ வருமானம் என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே. ஏன் பண்ண முடியலன்னா, இல்லை அப்படிங்கிற மனநிலைமை எனக்குள்ள இருந்தபடினால அந்த கொடுக்கக்கூடிய மனநிலைமையிலிருந்து நான் மாறி போனேன். ஆண்டவர் கிளியராக சொல்லிட்டாரு, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டாரு. எப்படி கொடுக்கப்படும் சொல்லிட்டாரு. அதுக்கு தான் எக்ஸாம்பிளாக 5 அப்பத்தை கொண்டு 12 கூடைகள் மீதம் எடுக்க கர்த்தர் உதவி செய்கிறார். அதனால தான் அந்த வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்றாரு, மீதியானதை சேர்த்து வையுங்கள் அப்படின்னு சொல்றாரு. மீதியானதை கூடைகளில் சேர்த்து வையுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா தட் மீன்ஸ் சேவிங்ஸ். இன்னைக்கு நிறைய பேருக்கு எவ்வளவு வருமானம் வந்தாலும் மீதம் இல்லை. அதனால there is no balance, no savings. அதான் முக்கியம். கர்த்தருக்கு பிரியமானவர்கள், ஆண்டவர் நமக்கு மீதம் எடுக்க செய்யக்கூடியவர். எப்போ தெரியுமா? கொடுக்கிற பிள்ளைகளாக மாறும்போது. இந்த இடத்துல இந்த ஸ்திரீ மீதம் சொல்றா, வேறொன்றும் இல்லை. அவன் ரொம்ப அழகா சொன்னா, இல்லை அப்படிங்கிறது சொன்னான்.
இப்போ அவர் சொன்னது வந்து இல்லை, உண்மையில் எண்ணெய் இல்லை, மாவு இல்லை, என்கிட்ட இல்லை, என்னை விட்டுரு, என்கிட்ட இல்லை, உனக்கு கிடையாது, சப்பாத்தி ரொட்டி உனக்கு கிடையாது, இல்லைங்கிறான். இப்போ இல்லைன்னு சொன்னோன்னா இவர் விட்டுட்டாரா? விடலை. இல்லைன்னு சொன்னால் கௌரவமாக போயிடணும். நாங்கள் மெட்ராஸில் காஃபி இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா கௌரவமாக சரி ஓகே, வெளியே வந்தோம், அழகாக சாப்பிட்டோம், ஓகே. ஆனால் என்னென்னா இவர் விடலை. ஏன் விடலை? எதனால் விடலை? இல்லைன்னு சொன்னோம். இல்லைன்னு சொன்னால் சரிம்மா, இவருக்கு இல்லாததா? இவர் போயிட்டு ஆண்டவர் வழி நடத்துகிறாரு. வந்திருக்கிறது யாரு? எலியா, காகத்தை கொண்டு போஷித்தவர். அவருக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு பஞ்சமே, கடவுளே நேரடியாக கொண்டு வந்து நான்வெஜ்ஜை கொடுக்குறாரு. அப்பேற்பட்ட வல்லமை உள்ள ஊழியக்காரர். அதனால் இவருக்கு இல்லைன்னா ஐயோ நான் என்ன பண்ணுவனோ, சாப்பாட்டுக்கு வழி இல்லையே, இந்த அம்மா கொடுக்கலையே, அப்படின்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் போஷிக்கிறவர், தேவன் போஷிக்கிறவர். அதனால இவருக்கு அந்த கவலையில். ஆனால் இவருடைய நோக்கம் என்னன்னு சொல்லியாச்சுன்னா அந்த அம்மா ஆசீர்வதிக்கப்படும். அதான் அவருடைய நோக்கம். she wants to be blessed. அவள் ஆசீர்வதிக்கப்படணும், அது அவருடைய சித்தமாக இருந்தது. அதனால இல்லைன்னு சொன்னாலும் அவர் விடலை. அவர் என்ன சொல்றாரு? பயப்படாத அப்படிங்கிறார். எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் அதை தான் சொல்றாரு. அதாவது 13வது வசனத்துல பார்க்கும் பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே, சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா, அக்கினிமயமான ரதங்களிலே சிங்காசனத்திலே, அவருக்கென்று வரப்பட்ட அந்த சிங்காசனத்திலே மேலே எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா. அப்போ எப்பேற்பட்ட வல்லமை உள்ளவர். அவர் போயிட்டு ஒரு அம்மாட்ட போயிட்டு கொஞ்சம் ரொட்டி கொடுமா, தலையெழுத்தா அவருக்கு. ஆனால் ஏன் அப்படி கேட்குறாருன்னா அந்த மகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கம், அதுதான் தேவனுடைய திட்டம். அந்த அம்மா ஆசீர்வதிக்கப்படணும், அதுதான் தேவனுடைய திட்டம். அப்போ அந்த இடத்துக்கு அவர் போறாரு. அங்கே போயிட்டு அந்த அம்மா இல்லைன்னு சொன்னாலும் பயப்படாத அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு உன்னுடைய சூழ்நிலைகளை குறித்து நீ பயப்படாத. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, ஏகப்பட்ட எக்ஸ்பென்ஸ் இருக்கு, எனக்கு வரக்கூடியது கொஞ்சமாக இருக்கேன், இதை வச்சு என்னால் பேலன்ஸ் பண்ண முடியலையே, என்னால் மீதமும் எடுக்க முடியலையே, இப்போ இதையே நீங்கள் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது பயப்படாதங்கிற வார்த்தையை முதல்ல சொல்கிறார். அடுத்து அவர் என்ன சொல்கிறாரு? நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14வது வசனத்தில் சொல்றாரு, கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப அந்த அம்மா மாவு இல்லை, எண்ணெய் இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனா இப்ப ஊழியக்காரர் சொல்றாரு, நீ கொடுக்க ஆரம்பி. நீ கொடுக்க ஆரம்பிக்கும் போது நீ இல்லைன்னு சொன்ன அந்த பானை இருக்கு பாரு, நீ இல்லைன்னு சொன்ன அந்த கலசம் இருக்கு பாரு, அது காலியே ஆகாது. இங்க வசனம் சொல்லுது, மா செலவழிந்து போவதும் இல்லை, எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. இப்ப ஊழியக்காரரும் இல்லை இல்லைன்னு சொன்னார், அந்த அம்மாவும் இல்லை இல்லைன்னு சொல்லிச்சு. அந்த அம்மா இல்லை இல்லை அப்படின்னு என்ன சொல்லிச்சு அப்படின்னா, என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் இங்கே ஊழியக்காரர் என்ன சொல்றாருன்னா, இல்லை என்கிற வார்த்தையே உன் வாழ்க்கையில் உண்டாகாதபடிக்கு உன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் குறைந்து போவது இல்லை அப்படின்னு இங்கே பரிசுத்த வேதம் சொல்லுகிறது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படி அவள் செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாட்கள் சாப்பிட்டார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இல்லை என்று சொன்ன மகள் ஒரு கைப்பிடி மாவு, ஒரு கலசம் எண்ணெய், இது மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் இல்லைன்னு சொன்ன அந்த மகளுடைய வீட்டில் எண்ணெயும் மாவும் குறைந்து போகவே இல்லை. கர்த்தர் இல்லை என்கின்ற சூழ்நிலையை மாற்றினார். அந்த வீட்டில் பேலன்ஸ் எப்பவுமே இருந்துச்சு, எப்பவுமே எண்ணெய் இருந்துச்சு, எப்பவுமே மாவு இருந்துச்சு. அப்ப இல்லை என்கின்ற இடம் இருக்கிற இடமாக மாறினது. அல்லேலூயா. அதுதான் இங்க ஆண்டவர் சொன்னார், நம்முடைய வாழ்க்கையில எப்போ நாம கொடுக்கிற மனம் நமக்குள் வருகிறதோ அப்பொழுது இல்லை என்கின்ற சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அதாவது
இல்லை என்கின்ற சூழ்நிலையை தேவன் மாற்றுகிறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம், கர்த்தருக்கு பிரியமான. இந்த நாளிலும் கூட காலை வேளையில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வெறும் ஒரு கலசம் மாவும் ஒரு கலசம் எண்ணெயும் ஒரு பானையில் ஒரு கைப்பிடி மாவும் வைத்து கொண்டிருந்த அந்த மகளை கர்த்தர் எப்படி மாத்திட்டார் பாருங்க. ஜீவனம் பண்ணும்படி அந்த கலசத்துல அந்த பானையில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயும் மாவையும் வைத்து ஜீவனம் பண்ணும்படிக்கு அநேக நாட்கள் அவர்கள் ஆகாரம் குறையாதபடிக்கு. இங்க வசனம் சொல்லுது 16வது வசனத்துல, பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. பாருங்க, குறைவில்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் அந்த குடும்பத்திற்கு கட்டளையிட்டார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த அம்மா அந்த மாவு அந்த கலசத்திலையும் அந்த பானையிலையும் இல்லைன்னு சொல்லிச்சு. ஆனா அந்த கலசத்திலையும் அந்த பானையிலையும் குறையவே இல்லை. சூழ்நிலையை கர்த்தர் அப்படியே மாற்றுகிறார். இங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்கே அவள் ஒரு கைப்பிடி மாவு தான் இருக்குன்னு சொன்னா, பேலன்ஸ் இல்லை, அதையும் சாப்பிட்டுட்டு சாக போறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பேலன்ஸ் இல்லை அப்படிங்கிறப்போ எதிர்மறையான எண்ணங்கள் உருவாகிறது. நான் என்னத்துக்கு வாழ்ந்து என்ன பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை, இதுக்கு வாழ்றதை விட பேசாம அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் நீ பயணம் செய்யும் போது, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உன் பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, உன் கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. கர்த்தர் இல்லை என்கின்ற அந்த சூழ்நிலையை மாற்றுகிற தேவன், பேலன்ஸ் இருக்க வைக்கிற தேவன். அந்த பேலன்ஸ் ஒரு நாள் 2 நாள் இல்லை, இங்க இந்த பஞ்சக்காலம் முடிகிற வரைக்கும் அந்த கலசத்திலையும் பானையிலையும் பேலன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவங்க வேலைக்கு போகலை, அவங்க கடினமாக உழைக்கல, அவங்க எந்த காரியத்திலையும் பலவிதமான யோசனைகள், நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணலை, எதுவுமே செய்யலை. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதைத்தான் லூக்கா 6:38 சொல்லுங்க. மறுபடியும் படிங்க. லூக்கா 6:38. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து, ஆமா, உங்கள் மடியிலே போடுவார். நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவர். அதுதான் நம்ம இன்னைக்கு இந்த காலையில் பார்க்கணும். கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவர். எப்படி கொடுக்கிறவரா? அமுக்கி குலுக்கி சரிந்து, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அவர் கொடுக்கிறவர். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்ககிட்ட 5 அப்பம் தான் இருந்துச்சு. ஆனா அவன் விசுவாசம் எப்படி இருக்கு? அந்த 5 அப்பத்தை டக்குன்னு 5000 பேரை பத்தி கவலைப்படல, என்கிட்ட இருக்குது கொடுக்குறாரு. ஆனா கர்த்தர் அந்த மனசை பார்க்குறாரு. அவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங்க அங்கே கொடுக்குறாரு. 12 கூடைகள் மீதம் எடுக்கக்கூடிய பிளஸ்ஸிங்கை கர்த்தர் கொடுக்குறாரு. மனுஷ முகத்தை பார்க்கிறார், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்கள், ரொம்ப ஒரு ஆழமான சத்தியம் உள்ள ஒரு பகுதி இது. இதை நான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு உபாகமத்துல, நீயோ கடன் கொடுப்பாய், நீயோ கடன். இப்ப என் கடன் பிரச்சனை தீர்றது பெரிய விஷயம் இல்லை, நான் மறுபடியும் கடன் வாங்காம இருக்கணும், அதான் பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒவ்வொரு கடன் பிரச்சனையை கர்த்தர் தீர்க்கிறாரு.
ஆனா அந்த கடன் பிரச்சனை தீர்ந்த உடனே அவங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. கடன் வாங்குறாங்க. கடன் வாங்குறதுக்கு கை நீட்ட ரெடியா இருக்கிறாங்க. ஏன் கடன் வாங்குறாங்க? பேலன்ஸ் இல்ல, மீதம் இல்ல. நம்ம வாழ்க்கையில எப்போ மீதம் வருதோ அப்பதான் நான் கடன் வாங்காத சூழ்நிலைக்கு போவேன். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கஷ்டங்களையும் கர்த்தர் தீர்த்து வைக்கிறார். அந்த தீர்த்து வைத்தாலும் மறுபடியும் மாட்டிக்கிறாங்க. மறுபடியும் ஏன்னா அவங்க இன்னும் கொடுக்கிற இருதயத்துக்குள்ள வரல. அதான் உண்மை. எப்போ நான் கொடுக்கிற இருதயம் எனக்குள் வருகிறதோ, எப்போ நான் கொடுக்கிறவனாக மாறுகிறேனோ, அப்பொழுது கர்த்தர் என்னை மீதம் எடுக்கிறவனாக மாற்றுகிறார். எனக்கு எப்போ பேலன்ஸ் வருதோ அப்போ நான் கடன் வாங்க மாட்டேன். அதான் உண்மை. என் கடன் தீர்ந்தாலும் நான் மறுபடியும் கடன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா there is no balance. மீதம் என்னால் எடுக்க முடியல. ஏன் என்னால் எடுக்க முடியல? கர்த்தருடைய விஷயத்துல நான் உண்மையா இருக்க முடியல. அதான் உண்மை. ஆண்டவர் அவர்தான் சொன்னார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவர் எப்படி கொடுப்பாராம்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. ஆம், அவர் கொடுக்கிறது சாதாரணமாக கொடுக்க மாட்டார். நிச்சயமா நம்ம ஒவ்வொருத்தரும் கொடுப்பார். அதான் உண்மை. நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நான் 200% இல்லை, தாராளமா விசுவாசிக்கிறேன், எனக்கு அவர் கொடுப்பார். அவர் மட்டும்தான் கொடுப்பார். எனக்கு அவர் கொடுக்கிறது போதும். எனக்கு என்னுடைய ஆண்டவர் கொடுக்கிறது போதும். ஏன்னா நான் என்னை கர்த்தர் கொடுக்கிறவனாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் கொடுக்கக்கூடிய blessing போதும். அவர் கொடுக்கக்கூடிய blessingல என்ன இருக்கும்? பேலன்ஸ் இருக்கும். அதான் மெயின். மீதம் இருக்கும். ஐ அம் கெட்டிங் பேலன்ஸ். நான் மீதி எடுப்பேன், மீதி எடுக்க ஆரம்பிப்பேன். நான் எப்போ எனக்கு பேலன்ஸ் வர ஆரம்பிக்குதோ அப்போ நான் கர்த்தர் என்ன கொடுக்கிறவனாகவே வைப்பார். நான் மறுபடியும் கடன் வாங்க போக மாட்டேன். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். ஹல்லேலூயா. எப்போ எனக்கு பேலன்ஸ் வருதோ, பேலன்ஸ் வந்தால் தான் நான் கடன் வாங்காமல் இருக்க முடியும். பேலன்ஸ் வரலைன்னா நல்ல கடன் வாங்காமல் இருக்கவே முடியாது. அதனால் எனக்கு இப்போ என்ன தேவைன்னா மீதம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஐ நீட் பேலன்ஸ். எனக்கு பேலன்ஸ் வேணும். அந்த பேலன்ஸ் அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். என்னுடைய எக்ஸ்பென்ஸ் போக, ஐயோ சாட்சி, என்னுடைய கடன் பிரச்சனையை கர்த்தர் தீர்த்துட்டார், என்னுடைய கடன் தீர்ந்துருச்சு, அந்த லட்சம் தீர்ந்துருச்சு, இந்த கடன் தீர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் புதுசாக கடன் ஆரம்பிச்சிருச்சு. இல்லைங்க, கிடையாது. மீதம் எடுத்து நான் கடன் வாங்காதது மட்டும் முக்கியமல்ல, நான் கொடுக்கிறவனாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் மாற்றுறார். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கு. கர்த்தர் அப்படி நம்மை வைப்பாராக. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பது எப்படி என்று சொன்னால், மீதம் எடுக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் இன்றைய செய்தி. ஐ நீட் பேலன்ஸ். எனக்கு பேலன்ஸ் இருக்கு. என்னுடைய மந்த்லி கமிட்மெண்ட்டை கர்த்தர் சந்தித்தார், ஒரு குறை இல்லாமல் நடத்தினார். அதற்கு பிறகு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மறுபடியும் நான் முழிச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது இல்லாமல் என்ன ஆண்டவர் மீதம் எடுக்க செய்யும். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய மேலான ஆசீர்வாதம். அதை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவாராக. அதற்குரிய கிருபைகளை கொடுப்பாராக. நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.